அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இட்லியும் ஆட்டுக்கறி குழம்பும் செய்ய போகிறோம். கறி குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 2 கிலோ ஆட்டுக்கறி, 4 வெங்காயம், 4 தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, அது கலந்து ஊற்றுறதுக்கு தண்ணி, புதினா கொத்தமல்லி தேவையான அளவுக்கு எடுத்துங்க. இந்த அளவு ஸ்பூனில் 2 ஸ்பூன் தயிர், கருவேப்பிலை, 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 4 உருளைக்கிழங்கு, இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், இந்த ஸ்பூன் அளவில் மஞ்சத்தூள், கறி பட்டை மசாலா கொஞ்சம், இந்த ஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், 4 மிளகாய், தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறேன். அரை மூடி தேங்காவில் இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகமும், அரை ஸ்பூன் கசகசாவும், 4 முந்திரி பருப்பும் போட்டு அரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழம்புக்கு கறி வேக வச்சிடலாம். குக்கரில் முதல்ல கறியை போட்டுருங்க. கறியை போட்டுட்டு மஞ்சத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் தயிர் போடுங்க. தயிர் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுங்க. தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு விசில் போடுங்க. விசில் போட்டு ஒரு 5 விசில் வந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. கறி வேகிறதுக்குள்ளால குழம்பு தாளிச்சிக்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிங்க முதல்ல. 2வது நெய் போட்டுங்க. காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமெல்லாம் மசாலா போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது, மசாலா போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போடுங்க. கொஞ்சம் இடையே நீங்கள் போடுங்க, மேலே வெடிக்கும். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுங்க. பச்சை மிளகாய் போட்டது வெங்காயம் போட்டுடுங்க. வெங்காயம் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. போட்டு இது கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வதக்கிட்டு அப்புறமெல்லாம் தக்காளி போட்டுக்கும். மீடியம் சைஸில் தீ வச்சு கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுது. இப்போ தக்காளி போட்டுங்க. தக்காளி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ தனி மிளகாத்தூள் போட்டுங்க. உடனே கொத்தமல்லி தூளும் போட்டுங்க. போட்டுட்டு தீயை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக கிண்டி விடுங்க. கொஞ்சம் நேரம் இந்த மசாலா ஊறட்டும். இப்போ குக்கரில் வேக வச்ச கறியை போட்டு கிண்டிக்கலாம். தீயை சிம்மிலே வச்சு கிண்டுங்க. இந்த கறியில் மசாலா நல்லா ஊறணும். நல்லா கிண்டி மூடிடுங்க. மூடி கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து கிண்டி விடுங்க. இப்போது கறி குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இது கறி வேக வச்ச தண்ணி. அது போக மீதி பச்சை தண்ணி ஊற்றிங்க. உப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் கரெக்டாக இருந்தால் விட்டுடுங்க. இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுங்க. இப்போ மூடி ஒரு 15 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிக்குது. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். மூடி வச்சிருங்க. இட்லி மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அளவு. இந்த அளவில் 3 தடவை அரிசி எடுத்துருக்கிறேன். சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இதே அளவில் ஒரு அளவு உளுந்து எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் வெள்ளை அவல் எடுத்துங்க. சகப்பு அவல் எடுக்காதீங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் வச்சிருக்கிறேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி தனித்தனியாக கழுவி 6 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கிரைண்டரில் முதல்ல அரைக்கும்பொழுது உளுந்து அரைங்க. உளுந்து கூட வெந்தயம் போடாதீங்க. நல்லா வெள்ளையாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அரிசி போடுறதுக்கு முன்னால் அவளையும் வெந்தயம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமெல்லாம் அரிசி மாவு போட்டு அரைச்சி 8 மணி நேரம் புளிக்க வைங்க. 8 மணி நேரம் புளிச்சதும் நான் நேற்றே இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு புளிச்சு வரும் மாவு. இப்போ இந்த மாவில் தான் இட்லி செய்ய போகிறோம். கறி குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் உருளைக்கிழங்கு போட்டுங்க. முதல்ல போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு குழஞ்சிடும். அதனால் இந்த டைமில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி விடுங்க. உருளைக்கிழங்கு வந்ததும் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் வாங்க. இட்லி ஊற்றலாம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னால் இந்த தட்டில் எண்ணெய் தடவிங்க. முதல்ல எண்ணெய் தடவின்னு ஊற்றினா தான் நல்லா ஒட்டாமல் வரும். எண்ணெய் இந்த மாதிரி தடவிக்கிங்க. தடவிக்கிட்டு மாவு ஊற்றுங்க. மாவு ஊற்றும் போது ரொம்ப குண்டு குண்டாக ஊற்றாதீங்க. கொஞ்சம் லேசாக தட்டே ஊற்றிங்கன்னா இட்லி நல்லாயிருக்கும். இந்த மாவு அரைக்கும் பொழுது கொஞ்சம் குறைன்னு அரைங்க. ரொம்ப மழைன்னு அரைச்சிங்கன்னா இட்லி நல்லா இருக்காது. இட்லி மாவு ஊற்றியாச்சு. இப்போ இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் வச்சு மூடிடுவோம். இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். குழம்பு ரெடி ஆகிடுது. தேங்காய் பால் ஊற்றிங்க. தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கிறீங்களா அதை போடுங்க. அதை போட்டுட்டு நல்லா அப்படி கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்ருங்க. புழிஞ்சி மூடி போட்டு மூடிடுங்க. குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போது இட்லி வந்துடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி வந்துடுதான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கத்தியில் இப்படி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா இட்லி வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இட்லி எடுத்துடலாம்.
இட்லி தட்டுலேருந்து இட்லி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பின்பக்கம் திருப்பி பச்சை தண்ணி கொஞ்சோண்டு காட்டிட்டு 1 நிமிஷம் வச்சுட்டு இட்லி எடுங்க, தட்டில் ஒட்டாமல் வரும். இட்லியும் கறி குழம்பும் ரெடி ஆகிடுது. இந்த குழம்பு இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசையும் தொட்டுக்கலாம், நெய் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.